வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன்ஸ். இப்போ என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பேங்கிங் அப்படின்ற சாப்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பார்ட் 1 ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பைன் குரூப் 10 குரூப் 2 மாடல் கொஷின் பேப்பரில் சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன கொஷின்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் 2 கொடுத்து வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, கிரெடிட் பாலிசி. ஸோ இதோட பேங்க் ரேட், மார்ஜின் மணி, டேக்ஸ் ரேட்டை வந்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த 4த்தில் எது என்பிஎஃப்ஐ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் ஃபிக்ஸட் பை யார் ஃபிக்ஸ் பண்ணுவா. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் க்ரோத். ஸோ இந்த 4 கொஷினுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாப்டர், ஸோ பேங்கிங் அப்படின்ற சாப்டர் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில். ஸோ இதை படித்தோன்னா நம்மளுக்கு என்ன சிலபஸ் லிங்க் ஆகுது அப்படின்னா யூனிட் 6 இந்தியன் எக்கனாமியில் குரூப் அண்ட் ப்ரிலிம் சிலபஸில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மானிட்டரி பாலிசியும் கவர் ஆகும். ஃபிஸ்கல் பாலிசிக்கு வந்து தனியாக ஒரு சாப்டர் வந்துருக்கு. அண்ட் மெயின் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் 3 இந்தியன் எக்கனாமியில் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ், பேங்கிங், மணி அண்ட் ஃபைனான்ஸ், சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், என்பிஎஃப்ஐ, ஸ்டாக் மார்க்கெட், ஃபைனான்ஷியல் ரிஃபார்ம்ஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ அண்ட் எக்கானமி வந்து லிங்க் ஆகும். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்கு வந்து ஷார்ட் டர்மாக லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிஸ்னஸ்க்கு லோன் கொடுத்தாங்க அப்படின்னா பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அதுக்கு தேவைப்படுற மணியை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து அவங்க மணியை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து குல்வர்ட்சன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா எக்கனாமிக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ட்ரேட் ஆகட்டும், காமர்ஸ் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ அதுக்காக அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இருக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பேங்க். ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், டெபாசிட்ஸை நம்ம கிட்ட இருந்து பப்ளிக் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. லோன் யாருக்கு தேவையோ, யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட லோன்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்க பிஸ்னஸ் வேர்ல்டோட பேக் போன் அப்படின்னா அது வந்து பேங்க் தான். ஸோ கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ தட் நம்மளோட லாக்டவுனில் கூட பேங்க் வந்து இயங்கிட்டு தான் இருந்தது. ஸோ கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறனால ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும். ஸோ கண்ட்ரியோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணுன்றதுக்காக பேங்க்கை வந்து அதிகமாக ரெகுலேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ பேங்கிங்கோட ஹிஸ்ட்ரிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வீடனில் ரிக்ஸ் பேங்க் அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து வேர்ல்டுலே ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க். 1656 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரைவேட் பேங்க்லேருந்து ஒரு சென்ட்ரல் பேங்காக வந்து அது மாறி இருக்கு. 1897 நோட் இஷ்யூ பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து அந்த பேங்க் வந்து வாங்கியிருக்கு. ஸோ பேங்கிங் ஃபண்டமெண்டலில் டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது வந்து 1864. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது இந்த ப்ரூசலில். ஸோ 1920 நடக்குது. அப்போ வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷன் மூலமாக 1921 1954 வரைக்கும் நிறைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன சென்ட்ரல் பேங்க்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு ரிசர்வ் பேங்க் 1921. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட சென்ட்ரல் பேங்க். அண்ட் சைனாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து 1928. அண்ட் நியூசிலாந்தோட சென்ட்ரல் பேங்க் வந்து 1934. அண்ட் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் வந்து கிரியேட் ஆயிருக்கு 1935. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட சென்ட்ரல் பேங்க் 1950. இஸ்ரேலோட பேங்க் வந்து 1954. நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ரூலில் ஆரம்பித்த ஒரு பேங்க்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் வந்து 1770 ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்சியாக பிரியும் இல்லையா. ஸோ பிரசிடென்சியாக வந்து பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து இருக்கும். ஸோ அந்தந்த பிரசிடென்சியில் ஒரு பேங்க் இருந்திருக்கு. 1809 வந்து பேங்க் ஆஃப் பெங்கால் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பாம்பே வந்து 1840. பேங்க் ஆஃப் மெட்ராஸ் வந்து 1843. ஸோ இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே 1921 மர்ஜ் பண்ணி ஒரு இம்பீரியல் பேங்காக வந்து ஆரம்பிக்கிறாங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ 1955 அதுதான் வந்து எஸ்பிஐயாக வந்து மாறி இருக்கு. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸோட
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க் வந்து ஒரு பெரிய பேங்க்கோட ஒரு டிவிஷன். ஸோ பேங்க்ஸ் எல்லாமே பண்றது வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணி லோன்ஸ் குடுப்பாங்க. பட் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் யாருக்கு குடுப்பாங்க அப்படின்னா, கார்ப்பரேஷன்ஸ்க்கும், பெரிய பிசினஸ் இல்ல மிடில் சைஸ் பிசினஸ்க்கு வந்து குடுப்பாங்க. ஸ்மால் சைஸ் பிசினஸ்க்கும், இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வந்து குடுக்க மாட்டாங்க. அண்ட் லாங் டெர்ம் கிரெடிட் ரொம்ப இந்த லாங் டெர்ம் கிரெடிட் நீண்ட நேர நீண்ட நாள் கிரெடிட்ட வந்து குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு அசெட்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணணும். லிக்விடிட்டி ஆஃப் அசெட். ஸோ அவங்களோட ரெகுலேஷன்ல சில அசெட்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணணும். லிக்விடா மெயின்டெயின் பண்ணணும். லிக்விட் அப்படின்னா, அ எவ்வளோ சீக்கிரம் அத வந்து கேஷா கன்வெர்ட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியுமோ, அத வந்து லிக்விடிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த லிக்விடிட்டி ஆஃப் அசெட்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணணுன்றனால லாங் டெர்ம் கிரெடிட்ட வந்து அவங்க குடுக்கறதில்ல. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைமரி, செகண்டரி, மத்த ஃபங்ஷன்ஸ். ஸோ பிரைமரி ஃபங்ஷன்ஸ்ல அப்படின்னா, அந்த மெயின் கோர் ஃபங்ஷன்னா டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணி லோன்ஸ் குடுக்கறது. செகண்டரி ஃபங்ஷன், அதர் ஃபங்ஷன்ஸ் அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, ஏஜென்சி சர்விசஸ். ஸோ ஏஜென்சி சர்விசஸ் அப்படின்னா, ஒரு கஸ்டமரோட ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு கஸ்டமரோட ஏஜென்ட்டா ஆக்ட் ஆக அப்படின்னா, ஸோ கஸ்டமர் வந்து ஒரு செக் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த செக்க கலெக்ட் பண்றாங்க. போயிட்டு அந்த சென்ட்ரல் பேங்க் கிட்ட போயிட்டு அந்த செக்க கலெக்ட் பண்ணி அமௌண்ட்ட டெபாசிட் பண்றாங்க. அதே வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு புரோக்கரா ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர் வந்து இவங்க போய் அந்த ஷேர்ஸ வந்து வாங்கி விப்பாங்க. பர்ச்சேஸ் அண்ட் சேல். ஸோ இந்த மாரி ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர் ஆக்ட் பண்றதுனால ஏஜென்சி ஃபங்ஷன். நெக்ஸ்ட் என்னது? ஜெனரல் யுட்டிலிட்டி சர்விசஸ். ஜெனரல் யுட்டிலிட்டி சர்விசஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு லாக் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளா இருக்க கூட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆர் எனிதிங் வந்து அந்த கஸ்டடியில வந்து வைக்கிறதுக்காக. அதே மாரி டெபிட் கார்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ இஷ்யூ பண்றது. இது எல்லாமே ஜெனரல் யுட்டிலிட்டி சர்விசஸ்ல வந்து வரும். அது இல்லாம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் பண்றாங்க. கிரெடிட் கிரியேஷன் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸோ இத தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ பிரைமரி ஃபங்ஷன்ல நம்ம முன்னாடி சொன்ன மாரி டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. ஸோ அந்த பப்ளிக் டெபாசிட்ஸ் 2 டைப்ஸா இருக்கு. ஒண்ணு டிமாண்ட் டெபாசிட்ஸ், இன்னொன்னு டைம் டெபாசிட். டிமாண்ட் டெபாசிட்ஸ்னா ஆன் டிமாண்ட் அது வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து குடுக்கணும். தட் மீன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் அவங்களோட அமௌண்ட்ட எப்ப வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்க பேங்க்குக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஸோ அந்த மணியோட ஓனர் வந்து ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் குடுத்தோ, இல்ல செக் குடுத்தோ, இல்ல வந்து ஏடிஎம் கார்ட்ஸ்ல டெபிட் கார்ட்ஸ்ல போய் ஏடிஎம் சென்டர்ஸ்ல வந்து அமௌண்ட் ஸோ எனி டைம் ஆன் டிமாண்ட் வந்து அத வித்ட்ரா பண்ணிக்கலாம். டைம் டெபாசிட்ஸ் அப்படின்னா, ஒரு கமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ன்னு சொல்லுவோம். ஸோ குறிப்பிட்ட டைம்ல அந்த டெபாசிட்ஸ வந்து பேங்க்ல வந்து வச்சிருப்போம். ஸோ பேங்க் வந்து அந்த அமௌண்ட்ட இவ்வளோ நாள் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்ம இத வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்காக கம்பேர்ட் டு டிமாண்ட் டெபாசிட்ஸ். அண்ட் ஸோ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸ் பேங்க்ல குடுத்த அப்புறம் தான் அத வந்து வித்ட்ரா பண்ண முடியும். நெக்ஸ்ட் அட்வான்சிங் லோன்ஸ். ஸோ இந்த வாங்கிட்டாங்க. டெபாசிட்ஸ்ல வந்து பேங்க் வாங்கிட்டாங்க. ஸோ வாங்குன அப்புறம் அது அவங்க அத வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணா தானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும். சும்மாவே வச்சுட்டு இருந்தா எப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும்? ஸோ அத வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கும், பிசினஸ் மேன்ஸ்க்கும் லோன்ஸ வந்து கிராண்ட் பண்றாங்க. அந்த லோன்ஸ் வந்து எய்தர் ஃபார்ம் ஆஃப் ஓவர் டிராஃப்ட், இல்ல கேஷா குடுப்பாங்க, இல்ல டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா, ஒரு பையர் இருக்கான், ஒரு செல்லர் இருக்கான். ஸோ இந்த பையர் வந்து செல்லர் கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்குறாங்க. ஸோ கூட்ஸ் வாங்குறதுக்கு அந்த கூட்ஸ் வந்த அப்புறம் நான் அந்த அமௌண்ட்ட பே பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியே ஆம் அ பேங்க்ல போய் மணிய குடுத்துட்டு, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அண்ட் ஸோ டேட்க்கு அப்புறம் எனக்கு கூட்ஸ் டெலிவர் ஆன அப்புறம் இத வந்து அந்த செல்லருக்கு வந்து டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்ற மாரி. ஸோ அதுதான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச இந்த செல்லருக்கு குடுத்துட்டு, ஸோ அவனோட ட்ரஸ்ட்வொர்த்தில இவன் வந்து கூட்ஸ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான். ஸோ கூட்ஸ குடுத்த அப்புறம் இந்த செல்லர் வந்து போய் பேங்க்கு கிட்ட அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் குடுத்துட்டு மணிய வந்து கிளைம் பண்ணிப்பான். ஸோ அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோட ஃபார்மேட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கிரெடிட் ஆகணும், அந்த ஸ்டாம்ப், சைன் எல்லாமே இருக்கும். இது வந்து லோன்ஸ் குடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஃபங்ஷன்ல ஏஜென்சி ஃபங்ஷன் சொன்னோம். ஆக்ட்ஸ் அஸ் அ ஏஜென்ட் ஆஃப் கஸ்டமர். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஜென்சி ஃபங்ஷன்ல வர்றது வந்து அந்த இப்ப பார்த்தோம்ல அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்ல செக்க வந்து கலெக்ட் பண்ணு. இப்போ செக் கலெக்ட் பண்றதுனாலும் நம்மளுக்கு யாராவது செக் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம போய் பேங்க்ல குடுப்போம். பேங்க் வந்து உங்களோட பிஹாஃப்ல சென்ட்ரல் பேங்க் வச்சிருக்க ஒரு கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிட்ட போயிட்டு அமௌண்ட்ட வந்து கிளைம் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்காக அவங்க வந்து சார்ஜஸ் வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கலெக்டிங் இன்கம். இன்கேஸ் ஒரு சாலரிட் பெர்சனா இருந்தோம் அப்படின்னா,
நம்மளோட ஆன் பிஹாஃப் ஆஃப் நம்மளோட இதுல இருந்து கம்பெனியோட சேலரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களே, ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்கம் வந்து கலெக்ட் பண்றது. இல்ல நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் ப்ரொவைடரா இருந்தாங்கன்னா, உங்களுக்கு டிவிடெண்ட் குடுப்பாங்கன்னா, அத வந்து கலெக்ட் பண்றது. ஸோ இந்த மாரி இன்கம்ஸ வந்து கலெக்ட் பண்றது வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் ஒரு இன்கம் வருது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிரெடிட் வவுச்சர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இப்போலாம் அது வந்து இமெயில் ஆர் மெசேஜ் ஃபெசிலிட்டீஸ்ல இருக்கு. பட் இது வந்து முன்னாடி காலத்துல இருந்திருக்கும். ஸோ கிரெடிட் வவுச்சர்னா இந்த மாரி உங்களோட அக்கவுண்ட்ல இவ்ளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. இந்த ரீசன்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் வவுச்சர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ பேயிங் எக்ஸ்பென்சஸ் இப்போ வந்து நீங்களே உங்களோட தேவைக்கான அமௌண்ட்ஸை வந்து பே பண்ணுறீங்க. டெலிஃபோன் பில்ஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் பே பண்ணுறீங்க அப்படின்னா, டெபிட் ஆன அமௌண்ட்டுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அது வந்து டெபிட் வவுச்சர். ஸோ ஒன் ஸோ டேட்டு எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஏஜென்சி சர்வீசஸ். நெக்ஸ்ட் ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். ஸோ யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா சில சர்வீசஸை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ப்ரொவைடிங் லாக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இந்த லாக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸில் சேஃபாக நம்ம வச்சுக்க வேண்டிய பொருட்கள், ஜுவல்லரி, ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸ் அந்த மாதிரி வேல்யூபிள் ஐட்டம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதாவது ஒரு கடனுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஒரு கம்பெனி அவன்கிட்ட எந்த கொலேட்ரலும் இல்ல. ஒரு அசெட் எதுவுமே இத வச்சு நான் இத வாங்குறேன் அப்படின்னு கிடையாது. அந்த கொலேட்ரல் பேக்கிங் எதுவுமே கிடையாம, அவங்களோட ரெப்புடேஷன வச்சு, ஸோ அவங்க கண்டிப்பா திரும்ப குடுத்துருவாங்க அப்படின்ற ரெப்புடேஷன வச்சு, அவங்களுக்கு வந்து அமௌண்ட் குடுக்கும்போது ஒரு பாண்ட் குடுப்பாங்க. அதுதான் வந்து டிபென்ச்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கார்ப்பரேஷன் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும் இந்த டிபென்ச்சர்ஸ அடிக்கடி இஷ்யூ பண்ணுவாங்க டூ ரைஸ் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த டிபென்ச்சர்ஸையும் நீங்க வந்து சேஃபா வச்சுக்கணுன்றதுக்காக இந்த லாக் ஆஃப் ஃபெசிலிட்டீஸ்ல வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஜெனரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ். இன்னும் கொஞ்சம் யூட்டிலிட்டி சர்வீசஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.